Hi friends, welcome to Vallamai Ias Academy. நம்ம அகாடமியில் வந்து புதுசாக வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் சீரிஸ் பேர் வந்து என்னென்னா மாஸ்டர். ஓகேவா, இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ்க்கு வந்து இலக்கியா மேம் எடுத்திருக்காங்க, மேக்ஸ்க்கு வந்து பிரகாஷ் சார் அவங்க எடுத்திருக்காங்க, ஜிஎஸ்க்கு வந்து நான் வந்து எடுக்க போகிறேன். ஓகேவா, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்னென்னா, கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு வந்து எங்கே ஆரிஜினேட் ஆகிருக்கு அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின். கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து எங்கே ஆரிஜினேட் ஆச்சுன்னா யூஎஸ்ஏல வந்து ஆரிஜினேட் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போது இந்த 3 ஆப்ஷன் என்னன்றதை பார்ப்போம். இப்போ பிரிட்டிஷ்லேருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோன்னா வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வந்து பிரிட்டிஷ்லேருந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கேபினட் சிஸ்டம், இது வந்து எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா பிரிட்டிஷ்லேருந்து எடுத்திருக்கோம். கேரளாவில் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் வந்து எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா கனடாலேருந்து எடுத்திருக்கோம். சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அமெண்ட்மெண்ட் டு தி கான்ஸ்டியூஷன் வந்து எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்னென்னா கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து எங்கே ஆரிஜினேட் ஆச்சுன்னா யூஎஸ்ஏல. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்தது வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃப்ரேம்டு பை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி செட்டப் அண்டர், அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. அது யார் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றது உருவாக்குனாங்கன்னா கேபினட் மிஷன். ஓகேவா, கேபினட் மிஷன் இவங்க தான் வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுபடி தான் வந்து என்னென்னா நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்றதை வந்து ஃப்ரேம் பண்ணோம். கேபினட் மிஷன் வந்து எந்த வருஷம்னா 1946. இப்போ இந்த 3 ஆப்ஷனையும் பார்த்துருவோம். கிரிப்ஸ் மிஷன் வந்து எந்த வருஷம்னா 1942. அடுத்தது நேரு ரிப்போர்ட் வந்து எந்த வருஷம்னா வந்து 1928. இந்த நேரு ரிப்போர்ட் வந்து யாருன்னா மோதிலால் நேரு, அவங்க தான், ஜவஹர்லால் நேரு கிடையாது, மோதிலால் நேரு. அடுத்தது ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகேவா, ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர், அவங்க தான் வந்து ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஓகேவா, இவங்க யாருன்னா சேர்மேன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி. அம்பேத்கர் அவங்க வந்து இதோட சேர்மனாக வந்திருந்தாங்கன்னா வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக வந்திருந்தாங்க. அவங்கள தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து யாருன்னா ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர், இண்டிபெண்ட் இந்தியாவோடைய ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அதுக்கப்புறம் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து யாருன்னா இண்டிபெண்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர். இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர் வந்து யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அதுக்கப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து யாருன்னா வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்திருந்தாங்க. மோதிலால் நேரு வந்து பார்த்தோம், ஜவஹர்லால் நேருவோட அப்பா தான் வந்து யாருன்னா மோதிலால் நேரு ரிப்போர்ட் புக்கு தான் பார்த்தோம். எப்போனா 1928. அதுக்கப்புறம் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் ஹேண்ட் ரிட்டன் என்ன ஸ்டைலில், அதாவது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன ஸ்டைலில் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி. என்ன ஸ்டைல்னா வந்து இட்டாலிக் ஸ்டைல். ஓகேவா, ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன ஸ்டைல்னா வந்து இட்டாலிக் ஸ்டைல். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஸ்மாலஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் கேட்குறாங்க? நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து என்னன்னா லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் தான். அப்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து எது? 1 மட்டும்தான் கரெக்டு. ஓகேவா, இப்போ சிலதை வந்து நம்ம பார்ப்போம். நம்ம வந்து என்ன லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் வந்துன்னா லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் என்ன கான்ஸ்டியூஷன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இப்போ நம்ம கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம்னா யூஎஸ்ஏலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா, இப்போ அட் ப்ரெசன்ட் நம்மக்கிட்ட வந்து எத்தனை பார்ட்ஸ் வந்து இருக்குன்னா மொத்தம் 25 பார்ட்ஸ் வந்து இருக்குது. ஷெடியூல் வந்து எத்தனை ஷெடியூல் வந்து இருக்குன்னா மொத்தம் 12 ஷெடியூல் வந்து இருக்குது. ஆர்டிகல்ஸ் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னா 445 ப்ளஸ் ஆர்டிகல்ஸ் வந்து அட் ப்ரெசன்ட் வந்து இருக்குது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம்.
அடுத்த கொஸ்டின்ஸ் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 என்னன்னா, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி வேர் இம்பார்ட்டன்ட் ஸ்லோகன் டியூரிங் பிரிட்டிஷ் ரெவல்யூஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா, தே ஆர் நாட் கிவன் இம்பார்ட்டன்ஸ் இன் தி ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இப்போ இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு தான். ஏன்னா இங்கே வந்து என்னன்னா, இங்கே வந்து ஃப்ரெஞ்சு வரும். ஓகேவா, ஃப்ரெஞ்ச் வந்திருந்தால் இது வந்து கரெக்டு, பிரிட்டிஷ் வந்ததுனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து எந்த வருஷம்? ஓகேவா, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து எந்த வருஷம்னா 1789 வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தே ஆர் நாட் கிவன் இம்பார்ட்டன்ஸ் இந்த ப்ரியாம்பிள் டு தி கான்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. நாட் கிடையாது, இந்த மூணு வேர்டும் வந்து என்னன்னா ப்ரியாம்பிள் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுனா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி, இது மூணுமே வந்து ப்ரியாம்பிளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஹாஸ் பீன் அமெண்டட் ஸோ ஃபார் எத்தனை டைம்? சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்போ போட்டாங்கன்னா 1955 வந்து போட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1955 வந்து போட்டாங்க. மொத்தம் எத்தனை முறை வந்து அமெண்ட் பண்ணியிருக்கின்றது தான் கேள்வி. மொத்தம் எத்தனை முறைனா மொத்தம் 9 டைம்ஸ். ஸ்கூல் புக்கில் வந்து எத்தனை டைம்ஸ் வந்து இருக்குன்னா 9 டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சிட்டிசன்ஷிப், அதாவது ஒரு சிட்டிசன்ஷிப்பை நம்ம எத்தனை விதத்தில் வந்து வாங்கலாம்னா 5 விதத்தில் வந்து வாங்கலாம். சிட்டிசன்ஷிப் லாஸ் ஆகிறது வந்து எத்தனை விதம்னா 3 விதம். ஓகேவா, பை பர்த், பை டெசன்ட், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் நேச்சுரலைசேஷன், அதுக்கப்புறம் வந்து ஒரு டெரிட்டரியை வந்து நம்ம ஆக்குபை பண்ணால் அவங்களாம் வந்து நம்ம சிட்டிசன்ஷிப்பை இப்படி இந்த விதமாக சிட்டிசன்ஷிப்பை நம்ம வாங்கலாம். எத்தனை விதத்தில் வந்து சிட்டிசன்ஷிப்பை லாஸ் ஆகும்னா 3 விதத்தில் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு வந்து எந்த ஆக்டில் வந்து சொல்லுதுன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரிஜினலி த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைடட் 8 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா, ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷனில் வந்து எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்கன்னா வந்து 8 வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின். ரெண்டாவது வந்து என்னன்னா, அட் ப்ரெசென்ட் தட் இஸ் ஒன்லி 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து தப்பு. ஏன்னா ஒரிஜினலாக மொத்தம் எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து எத்தனை இருக்குன்னா 6 தான் வந்து இருக்குது. என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஆர்டிகல் 31 வந்து என்ன இருக்குன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். இதை வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து எங்கே மூவ் பண்ணிட்டாங்கன்னா லீகல் ரைட்டுக்கு வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து எதுக்கு மூவ் பண்ணிட்டாங்கன்னா லீகல் ரைட்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணிட்டு அதோட ஆர்டிக்கல் வந்து என்னன்னா ஆர்டிகல் 300A எந்த பார்ட்டில் வந்து வச்சுருக்காங்கன்னா பார்ட் 12 வந்து வச்சுருக்காங்க. எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சிட்டிசன்ஷிப்போட ஆர்டிக்கலும் பார்ட்ஸும் வந்து என்னன்றது தான் கேள்வி. சிட்டிசன்ஷிப் அதோட பார்ட் வந்து என்னன்னா பார்ட் 2, அதோட ஆர்டிக்கல் வந்து என்னன்னா 5லேருந்து 11. இப்போது பார்ட் 1ல் வந்து என்ன வரும்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி வந்து பார்ட் 1ல் வந்து வரும். அடுத்தது பார்ட் 2ல் வந்து என்ன வரும்னா சிட்டிசன்ஷிப். அடுத்தது பார்ட் 3ல வந்து என்ன வரும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடுத்தது பார்ட் 4 டிபிஎஸ்பி வந்து பார்ட் 4ல் வந்து வரும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட். ஓகேவா, ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட் தான் வந்து அடுத்த கொஸ்டின். இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன், அதுக்கப்புறம் ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ். இது இப்போ நமக்கு என்ன புரியுதுன்னா இது 4மே வந்து எதில் இருக்குன்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்து முன்னாடி இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா 44வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போட்டுட்டு இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு போய் லீகல் ரைட்ஸில் வந்து வச்சுட்டாங்க. அப்போ இதுதான் வந்து ஆட் ஒன் அவுட். ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் 14 to 18 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன் வந்து 23, 24. கல்ச்சர் ரைட்ஸ் வந்து 29, 30. இதுதான் இதோட ஆர்டிகல்ஸ். ஓகேவா,
அடுத்தது பிரசிடென்ட் வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, நேஷ்னல் எமர்ஜென்சியோட ஆர்டிகல் வந்து 352. நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து பிரசிடென்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டா எந்த ஆர்டிகல் வந்து அப்படியே வந்து கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 19. ஆட்டோமேட்டிக்காக எந்த ஆர்டிகல் வந்து கேன்சல் ஆகும்னா ஆர்டிகல் 19 வந்து கேன்சல் ஆகும். ஓகேவா? இப்போது சப்போஸ் எமர்ஜென்சி வந்து போட்டால் எந்த ஆர்டிக்கல் வந்து கேன்சல் ஆகாதுன்னா ஆர்டிக்கல் 20, 21 வந்து கேன்சல் ஆகாது. 21 என்னது? ரைட் டு லைஃப். இது வந்து என்ன வந்து கேன்சல் ஆகாது. அடுத்தது டாக்டர் அம்பேத்கர் டிஸ்கிரைப் டிபிஎஸ்பி as heart and soul of the constitution அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா டாக்டர் அம்பேத்கர் டிஸ்கிரைப் ஆர்டிகல் 32 as novel future அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. எப்படி வரும்னா அம்பேத்கர் அவங்க வந்து டிபிஎஸ்பியை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா நாவல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 32 வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 32 வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. டிபிஎஸ்பியை தான் வந்து நாவல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது திஸ் ரைட் ஸ்டென் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. எந்த ரைட் வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி கொடுக்குது அப்படின்றதான் கேள்வி. எந்த ரைட்ஸ்னால் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதோட ஆன்சர் வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட். அப்போது டிபிஎஸ்பி வந்து என்ன ரைட்ஸை வந்து கொடுக்குதுன்னா சோஷியல் மற்றும் எக்கனாமிக் ரைட்ஸை வந்து கொடுக்குறது வந்து என்னன்னா டிபிஎஸ்பி. ஓகேவா? அடுத்தது ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸோட லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் அந்த கல்ச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஆர்டிக்கல் வந்து என்னன்றதான் கேள்வி. என்ன ஆர்டிக்கல்னால் வந்து ஆர்டிக்கல் 29. அவங்களோட எஜுகேஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஆர்டிக்கல் வந்து என்னென்னா 30. மைனாரிட்டியோட எஜுகேஷனில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஆர்டிக்கல் வந்து என்னென்னா 30. அடுத்தது ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதோட ஆர்டிக்கல் அது என்ன அமெண்ட்மெண்ட்டில் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷனோட ஆர்டிக்கல் வந்து என்ன? ஆர்டிக்கல் 21A. எந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்துச்சுன்னா 86 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. இதில் வந்து எப்படின்னா அதாவது 6 to 14 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து கொடுக்கறத பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 21A. அடுத்தது விச் கமிட்டி ரெக்கமெண்டட் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற கமிட்டிக்கு பேர் வந்து என்ன? ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டிக்கு பேர் என்ன அப்படின்றத கேள்வி. என்னன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. ஓகேவா? இவர் வந்து மொத்தம் எத்தனை டியூட்டிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா மொத்தம் 8 டியூட்டிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸ்வரன் சிங் வந்து மொத்தம் எத்தனை டியூட்டிஸ் பற்றி சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் 8 டியூட்டிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் இஸ் ரைட் ரிகார்டிங் தி ப்ரியாம்பிள். ஓகேவா? ப்ரியாம்பிள் பற்றி ஒரு கேள்வி வந்து இருக்குது. ப்ரியாம்பிள் வந்து எத்தனை முறை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரியாம்பிள் வந்து ஒரே ஒரு முறை தான் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போனா வந்து 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ப்ரியாம்பிள் வந்து ஒரே ஒரு முறை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த வார்த்தை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா சோஷியல், செக்குலர், அதுக்கப்புறம் வந்து இன்டெகிரிட்டி. ஓகேவா? இந்த 3 வார்த்தையை தான் வந்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1976 வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட ஆர்டர் வந்து என்னன்னா வந்து சாவர்ஜின், சோஷியல், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இதுதான் வந்து ஆர்டர். அடுத்த கொஸ்டின் வந்து அதாவது வந்து சச்சினதா சிங்கா வந்து டெம்பரவரி சேர்மனாக இருக்கணும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து ரெக்வஸ்ட் பண்ணா அப்படின்றதான் வந்து அடுத்த கொஸ்டின். யார் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுன்னா வந்து ஆச்சாரியா கிருபாலினி. ஓகேவா? இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சச்சினதா சிங்கா வந்து டெம்பரவரி சேர்மனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த கண்ட்ரி வந்து இந்த மாதிரி ஓல்டு, அதாவது இவர் யாருன்னா ரொம்ப வயதானவர், இவர் தான் இருக்கணும்னு சொல்லி வயதானவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாட்டில் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ ஆச்சாரியா கிருபாலினியை பற்றி நம்ம சில பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுப்போம். அதாவது வந்து நேரு இருக்காங்கல்ல, ஜவஹர்லால் நேருவை எதிர்த்து ஃபஸ்ட்டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்றது வந்து பாஸ் பண்ணது வந்து யாருன்னா ஜேபி கிருபாலினி தான். அவங்க தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அதெல்லாம் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. குட் இண்டியா மூவ்மெண்ட், நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட் கன்சிஸ்ட் ஆஃப் எத்தனை வால்யூம். அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட் வந்து மொத்தம் எத்தனை வால்யூமாக வந்து நடந்துச்சு அப்படின்னு தான் கேள்வி. மொத்தம் எத்தனை வால்யூம்னா வந்து 12 வால்யூம். எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபஸ்ட்டு மீட்டிங் நமக்கு தெரியும் டிசம்பர் 9 1946 ஆரம்பித்து ஜனவரி 24 1950 வரைக்கும் 12 வால்யூமாக வந்து நடந்திருக்கு. ஓகேவா?
அடுத்தது எம்என் ராய் வந்து ஐடியா ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது எந்த வருஷம், அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்என் ராய் வந்து எந்த வருஷம் வந்து சொன்னாங்க அப்படின்றது தான் கேள்வி. எந்த வருஷம் வந்து சொன்னாங்கன்னா வந்து 1934 வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி காங்கிரஸும் சொல்லியிருப்பாங்க, ஜவஹர்லால் நேரு அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்கவுங்க ஒவ்வொரு வருஷம் வந்து சொல்லியிருப்பாங்க. காங்கிரஸ் வந்து எப்போ சொல்லியிருப்பாங்கன்னா காங்கிரஸ் வந்து 1935 வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லியிருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு வந்து 1938 வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது விச் இயர் டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் கிரியேட்டட். ஓகேவா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக வந்து யார் இருந்தாங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவங்க வந்து இருந்தாங்க. இப்போ டிராஃப்டிங் கமிட்டி வந்து எந்த வருஷம் வந்து கிரியேட் பண்ணாங்க, டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்றது வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னா ஆகஸ்ட் 29, 1949 வந்து உருவாக்குனாங்க. இது வந்து அவங்க வந்து எப்போ ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க, டிராஃப்டிங் கமிட்டி ரிப்போர்ட் வந்து எப்போ சப்மிட் பண்ணாங்கன்னா February 21, 1948. ஓகே, இந்த டேட் ரொம்ப முக்கியம். எப்போ வந்து டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு கிரியேட் பண்ணது வந்து ஆகஸ்ட் 29, 1947. அவங்க ரிப்போர்ட்டை வந்து எப்போ சப்மிட் பண்ணாங்கன்னா February 21, 1948. கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணுறதுக்கு மொத்தம் எவ்வளோ நாட்கள் வந்து எடுத்துச்சுன்னா 2 years 11 months 18 days. மொத்தமாக கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா, 2 years 11 months 18 days. அடுத்தது 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஷெட்யூல் 4 வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் SC and ST ஏரியா. ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 2ல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அலோகேஷன் ஆஃப் சீட் இன் ராஜ்யசபா. இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா ரெண்டும் கரெக்டான, ரெண்டுமே தப்பு. ஓகேவா, இது வந்து ரெண்டுமே வந்து தப்பு. ஏன் தப்புனா வந்து ஷெட்யூல் 4 தான் வந்து என்னென்னா அலோகேஷன் ஆஃப் சீட் இன் ராஜ்யசபா. ஷெட்யூல் 5 வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் SC and ST ஏரியாஸ். இதுதான் வந்து மாறி இருக்குது. ஓகேவா, இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ராஜ்யசபா MP இருக்காங்கன்னா மொத்தம் 18 பேர் இருக்காங்க. மொத்தம் எத்தனை தொகுதினா 234 தொகுதியா, அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை எம்எல்ஏனா 234 எம்எல்ஏ இருக்காங்க. ராஜ்யசபா MP வந்து எத்தனை இருக்காங்கன்னா வந்து 18 பேர் வந்து இருக்காங்க. லோக்சபா MP வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 39 பேர் இருக்காங்க. லோக்சபா MP வந்து எத்தனை பேர் வந்து இருக்காங்கன்னா மொத்தம் 39 பேர் இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு ஆர்டர் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. SK தார் கமிஷன், ஃபசில் அலி கமிட்டி, அதுக்கப்புறம் JBP கமிட்டி, இதோட ஆர்டர் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எந்த வருஷம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம். SK தார் கமிஷன் வந்து எந்த வருஷம்னா ஜூன் மாதமும் முக்கியம், ஜூன் 1948. ஓகேவா, அப்போ இது வந்து ஃபஸ்ட் வரும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துருமோ, ஃபசில் அலி கமிஷன் வந்து எப்போனா 1953. அதுக்கப்புறம் JBP கமிட்டி வந்து எப்போனா டிசம்பர் 1948. ஓகேவா, அப்போ இது ரெண்டுமே வந்து ஒரே வருஷம் தான் வந்து வருது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து எது வருது, SK தார் கமிஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு வருது. அப்போ ஆர்டர் வந்து என்னென்னா 1, 3, 2 இதோ இருக்கா, இதுதான். இப்போ இந்த 3 கமிஷனுமே எதுக்கு போட்டாங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்காக இந்த 3 கமிட்டியுமே வந்து போட்டாங்க. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து எப்போனா 1956. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் எப்போனா 1956 வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டுக்காக தான் இது 3 கமிட்டியும் வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது ரைட் ஆஃப் எ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ரெசிடிங் அவுட் சைட் இந்தியா. இதோட ஆர்டிக்கல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 8. அடுத்தது ஆர்டிக்கல் 6 வந்து என்ன சொல்கிறாங்க, 7 என்னன்றாங்க பார்ப்போம். இந்த ஆர்டிக்கல் 6 வந்து என்னென்னா பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வருது, அதாவது ஃப்ரம் பாகிஸ்தான்லேருந்து மைக்ரேட் ஆகி இந்தியாவுக்கு வருது. இது வந்து ஆர்டிக்கல் 6. ஆர்டிக்கல் 7 வந்து என்ன சொல்லுதுன்னா பாகிஸ்தானுக்கு மைக்ரேட் ஆகி பாகிஸ்தானுக்கு போகிறது. பாகிஸ்தானில் இந்தியாவுக்கு வர ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 6. அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு போகிற ஆர்டிக்கல் வந்து 7. அடுத்தது ஆட் ஒன் அவுட் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்குல்ல 1955. இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஒருத்தவங்க வந்து சிட்டிசன் ஆகிறதுக்கு மொத்தம் எத்தனை வே சொல்லியிருக்காங்கன்னா 5 வே. அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் சிட்டிசன் வந்து எத்தனை வேனா 3 வே. இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எது ஆட் ஒன் அவுட்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இதுதான் வந்து ஆட் ஒன் அவுட். இந்த 3மே வந்து என்னன்னா லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஓகேவா, அப்போ இதுதான் ஆன்சர். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் இதோட ஆர்டிக்கல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனோட ஆர்டிக்கல் வந்து என்னன்னா ஆர்டிக்கல் 25லேருந்து 28. இது வந்து என்னன்னா கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் டு மைனாரிட்டிஸ்.
இந்த 29 30 வந்து மைனாரிட்டிஸுக்கான ஆர்டிக்கல். அதுக்கப்புறம் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, இது வந்து ரைட் டு ஃப்ரீடம். ஓகே, ஆர்டிகல் பார்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ரீடம் டு ரிலிஜன், ரைட் டு ஃப்ரீடம் டு ரிலிஜன். இது வந்து கல்ச்சரல் அண்ட் மைனாரிட்டி ரைட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, இது வந்து ரைட் டு ஃப்ரீடம். அடுத்தது டு செப்பரேட் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். இதோட ஆர்டிகல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, அப்படி ரெண்டுத்தை பிரிக்கிறதுனால இது 50-50 ஞாபகம் வச்சுக்கோமா. ஓகேவா, இது வந்து எதுக்குள்ளே வந்து வருதுன்னா டிபிஎஸ்பிக்குள்ளே வந்து வருது. இந்த ஆர்டிக்கல் வந்து எதுக்குள்ளே வருதுன்னா டிபிஎஸ்பிக்குள்ளே வந்து வருது. டிபிஎஸ்பி வந்து எந்த பார்ட்டில் வந்து வருதுன்னா பார்ட் 4ல் வந்து வருது. எந்த ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைக்கும் டிபிஎஸ்பி. டு ப்ராஹிபிட் கன்சப்ஷன் இன்டாக்சினேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் ரிலேட்டட் டு விச் ஆர்டிக்கல். இதை பற்றி எந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க? டு ப்ராஹிபிட் கன்சப்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு எந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 47ல் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, கவனமாக பார்த்துக்கோங்க, இந்த ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம். ஓகே, டு ப்ராஹிபிட் கன்சப்ஷன் ஆஃப் intoxicating drinks and drugs which are injurious to health related to which article na article 47. article 44 நம்ம என்னன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட். யூனிஃபார்ம் சிவில் கோட் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருந்துச்சுன்னா ரைட் டு எஜுகேஷனாக வந்து இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு வந்து 6 to 14க்கு வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் 21A வந்துச்சா. 21A வந்து அமெண்ட் பண்ணி இங்கே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது 6 to 14 வயசில் இருக்கவங்களுக்கு வந்து ரைட் டு எஜுகேஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கிறதுனால இங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 0 to 6 மாறிடுச்சு. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து 6 to 14 இயர்ஸ் தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 21, அதாவது ஆர்டிக்கல் 21A வந்து அமெண்ட் பண்ணதுனால இங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 0 to 6 குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. அடுத்தது ராமமூர்த்தி கமிட்டி வந்து ரிலேட்டட் டு என்னன்னா, ராமமூர்த்தி கமிட்டி ரிலேட்டட் டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அதாவது வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக போடப்பட்ட கமிட்டி தான் வந்து ராமமூர்த்தி கமிட்டி. ஓகேவா, டு ரிவ்யூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்காக போடப்பட்டதான் ராமமூர்த்தி கமிட்டி. அடுத்தது வந்து preamble is not a part of constitution cannot be amended அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் கேள்வி. பிரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனோட பார்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேஸில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா பெருபாரி கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க. பெருபாரி கேஸ் வந்து எந்த வருஷம்னா 1960. அதுக்கப்புறம் பிரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது வந்து கேசவானந்த பாரதி கேஸ். இந்த கேசவானந்த பாரதி கேஸ் வந்து 1973. அதுக்கப்புறம் பிரியாம்பிள் வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னது வந்து எல்ஐசி கேஸ். எல்ஐசி கேஸ் வந்து எப்போனா 1995. அதுக்கப்புறம் ஹூ செட் பிரியாம்பிள் இஸ் தி ஐடென்டி கார்டு ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு. பிரியாம்பிளை வந்து ஐடென்டி கார்டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு யார் சொன்னதுன்னா என்ஏ பால்கிவாலா அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிரியாம்பிள் வந்து ஹாரோஸ்கோப் டு தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா KM முன்ஷியை வந்து சொல்லியிருக்காங்க. எர்னஸ்ட் பார்க்கர் வந்து கீ நோட் டு தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீ நோட் டு தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா எர்னஸ்ட் பார்க்கர். அதுக்கப்புறம் ஐவர் ஜென்னிங் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா லாயர்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லாயர்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா ஐவர் ஜென்னிங் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம்ல கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட டிபேட் வந்து மொத்தம் எத்தனை வால்யூமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம். மொத்தம் எத்தனை வால்யூம்னா மொத்தம் 12 வால்யூமாக நடந்திருக்கு. இந்த கொஸ்டினில் வந்து அது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் எப்போ நடந்துச்சுன்னா December 9 தானே ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து நடந்துச்சு. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து எப்போ நடந்துச்சுன்னா December 9 1946 January 24 1950 வரைக்கும். இதுதான் அப்போ ஆன்சர். December 9 1946 to January 24 1950. அதுக்கப்புறம் அசெஷன் அண்ட் ரீசனிங் வந்து கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து வெரி ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சின்ஸ் இட்ஸ் இன்ஸ்பெக்ஷன் த கான்ஸ்டியூஷன் ஹஸ் பீன் அமெண்டட் 100 times. ஆமாம், கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம 100க்கும் மேற்பட்ட டைம்ஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போது இது ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். போத் A and B ஆர் ட்ரூ ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் A. அப்போ A வந்து கரெக்ட் தான். அடுத்தது ரூல் ஆஃப் லா. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்.
இது வந்து ஒரு பியூஇ தான். ரூல் ஆஃப் லா இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து யாருன்னா ஏவி டைசி. அவங்க தான் வந்து ரூல் ஆஃப் லா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. இவர் வந்து என்ன நாட்டுனா இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் நாட்டுக்காரர். ஓகேவா. ரூல் ஆஃப் லா இன்ட்ரடியூஸ் பை யாருன்னா வந்து ஏவி டைசி. அதுக்கப்புறம் அடுத்தது லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட். லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் வந்து எப்போனா 1987. ஓகேவா. லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் வந்து எப்போனா 1987. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து எந்த வருஷம்னா 1988. அதுக்கப்புறம் 1986 வந்து எதுனா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 வந்து என்ன ஆக்ட்னா வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அடுத்தது வந்து வெர்மா கமிட்டி. வெர்மா கமிட்டி வந்து எந்த வருஷம் 1999. வெர்மா கமிட்டி வாஸ் ரிலேட்டட் டு என்னன்னா வந்து வெர்மா கமிட்டி வாஸ் ரிலேட்டட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா. வெர்மா கமிட்டி வாஸ் ரிலேட்டட் டு என்னன்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடுத்தது வந்து ஒரு மேட்ச் பார்ப்போம். இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிகல் 42 வந்து என்னென்னா ப்ரொவைட் ஹியூமன் ஒர்க் கண்டிஷன். ஓகேவா. ஹியூமன் ஒர்க் கண்டிஷனை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 42. அப்போ வந்து 1க்கு 2 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இதுதான் ஆன்சர். அப்போ அடுத்தது வந்து என்னென்னா ஆர்டிகல் 43 வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணுறது வந்து ஆர்டிகல் 43. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறது வந்து என்னென்னா ஆர்டிகல் 43. இங்கே 42ல் வந்து இன்னொன்று பார்ப்போம். மெட்டர்னிட்டி ரிலீஃப் இருக்குல்ல, மெட்டர்னிட்டி ரிலீஃபை பற்றி சொல்கிற ஆர்டிக்கலும் வந்துன்னா 42 தான். அடுத்தது ஆர்டிகல் 48 வந்து எதுக்குன்னா மாடர்ன் அக்ரிகல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுறதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் தான் 48. 48A வந்து என்னென்னா என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஓகேவா. 48A வந்து என்னென்னா என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. 48A என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து என்னென்னா 48A. அடுத்தது வந்து which case empathize harmony between fundamental rights and TNPSC as vital to the constitution basic structure அப்படின்னு சொன்னது வந்து எந்த கேஸ்னா மினர்வா கேஸ். இது வந்து என்ன சொல்லியிருக்குன்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த டிபிஎஸ்பி வந்து என்னன்னு சொல்லணும்னா டிபிஎஸ்பி வந்து பெட்ராக் டு தி கான்ஸ்டியூஷன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பி என்னன்னு சொல்லியிருக்குன்னா பெட்ராக் டு தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா. பிரைமசி ஆஃப் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இதுதான் வந்து தப்பு. அப்போ ஆன்சர் வந்து டி தான். ஓகேவா. ரூல் ஆஃப் லா பற்றி ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுனா பிரைமசி ஆஃப் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இதுதான் வந்து ஆன்சர். அடுத்தது ஒரு மேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கரெக்ட் பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. சிவிக் ஈக்குவாலிட்டி என்ன ஆர்டிக்கல்னா ஆர்டிகல் 14 இது வந்து ரைட் தான். அடுத்தது பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டியோட ஆர்டிக்கல் வந்து என்னன்னா ஆர்டிகல் 325 இது வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பற்றி வரும். அடுத்தது வந்து எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி இந்த ஆர்டிக்கல் தான் வந்து தப்பு. எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியோட ஆர்டிக்கல் வந்து என்னன்னா 39. எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியோட ஆர்டிக்கல் வந்து என்னன்னா 39. சிவிக் ஈக்குவாலிட்டி வந்து ஆர்டிகல் 14 ரைட்டு தான். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டியோட ஆர்டிக்கல் வந்து என்னன்னா 325. அப்போ எத்தனை பேர் வந்து மேட்ச் ஆகுதுன்னா மொத்தம் 2 பேர்ஸ் வந்து மேட்ச் ஆகுது. அடுத்தது which statement is best safeguard of liberty in liberal democracy? ஓகேவா. which statement is a best safeguard of liberty in liberal democracy? இதோட ஆன்சர் வந்து என்னன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர் இதுதான் வந்து இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. அடுத்தது வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்றது படிக்கிறேன். there is only one citizenship and one domicile இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் வந்து என்னன்னா a citizen by birth only can become the president of India. அப்படியா? இல்லை. யார் வந்து பிரசிடெண்ட்டாக ஆகணும்னா நேச்சுரலைசேஷன் மூலமா வந்து சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் வாங்குறாங்கல்ல அவங்களும் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து ஆகலாம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அடுத்தது த ஃபாரினர் ஒன்ஸ் கிராண்டட் சிட்டிசன்ஷிப் cannot be deprived. இப்போ நம்ம ஒரு ஃபாரினருக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்தா அதை வந்து நம்ம டிப்ரைவ் பண்ணவே முடியாதா? அப்படிலாம் கிடையாது, டிப்ரைவ் பண்ணலாம். எப்படி சொல்லலாம்னா அவங்க வந்து இல்லீகலாக வந்து நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தாங்கன்னா அதை நம்ம டிப்ரைவ் பண்ணலாம். அப்போது இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து தப்பு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ரைட். Under the Indian Constitution, concentration of wealth வெல்த்தை பற்றி எதில் சொல்லியிருக்காங்கன்னா டிபிஎஸ்பியில் தான் வந்து வெல்த்தை பற்றி சொல்லியிருக்காங்க. டிபிஎஸ்பியோட ஆர்டிக்கல் வந்து என்னென்னா 36லேருந்து 51 வரைக்கும் வரும். பார்ட் வந்து என்னென்னா பார்ட் 4.
வெல்த்தை பற்றி எதில் வந்து பேசியிருக்காங்கன்னா டிபிஎஸ்பியில் தான் வந்து வெல்த்தை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், a legislation that grants unguided, இந்த வார்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, unguided uncontrolled discretionary power to the executive or administration authority in applying law violates. இந்த unguided uncontrolled discretionary power வந்துச்சுனாலே இதோட ஆன்சர் வந்து என்னன்னா ஆர்டிகல் 14. ஓகேவா? அடுத்தது, what was the exact constitutional status of India on 26 January 1950? 26 January 1950 இந்தியாவோட எக்ஸாக்ட் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு கேட்குறாங்க. இதுதான் வந்து ரிபப்ளிக் டேவா? அப்போ வந்து என்ன ஸ்டேட்டஸில் வந்து இருந்தோம்னா சாவர்ஜன், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக், இந்த ஸ்டேட்டஸ்லாம் வந்து இருந்தோம். இந்த செக்குலர், சோஷியல் இதெல்லாம் வந்து எப்போ வந்துச்சுன்னா 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா தான். என்ன வேர்டு? 3 வேர்டு இன்க்ளூட் பண்ணுறாங்களா? சோஷியல், செக்குலர், அதுக்கப்புறம் இன்டெகிரிட்டி. ஓகேவா? அப்போனா எப்போ வருதுன்னா இதெல்லாம் வந்து 1976 வந்து 1950 நம்ம எக்ஸாக்ட் இந்த ஸ்டேட்டஸில் இருந்தோம்னா சாவர்ஜன், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் இந்த ஸ்டேட்டஸ்லாம் வந்து இருந்தோம். அடுத்தது, ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அது வந்து என்ன பொசிஷனில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் உருவாகும் போது ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து எதில் இருந்துச்சுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 44வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் அது வந்து என்ன ரைட்டுக்கு மாறுதுன்னா லீகல் ரைட்டுக்கு வந்து மாறுது. அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா லீகல் ரைட்டு. ஃபஸ்ட்டு என்ன ஆர்டிக்கலில் வந்துருந்துச்சுன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி 31 இருந்துச்சு. 44வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா 1978 மூலயமா ஆர்டிகல் 300A போயிடுச்சு. ஓகேவா? ஆர்டிகல் 300 என்ன பார்ட்னா என்ன பார்ட்டில் வச்சுருக்காங்கன்னா பார்ட் 12 வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது, கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் மீன்ஸ் அப்படின்னா என்னன்னா கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட்னா என்னோட கேள்வி. இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். ஏ கவர்மெண்ட் லிமிட்டட் பை டேர்ம்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். கவர்மெண்ட் லிமிட்டட் பை டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் இதோட ஆன்சர். அடுத்தது வந்து டேஷ் ஆக்ட் வாஸ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்னவா மாறுறான்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா மாறுறாரு. ஓகேவா? எந்த ஆக்ட் படி கேட்குறாங்க? இது எந்த ஆக்ட்னா வந்து ஆக்ட் ஆஃப் 1833. 1833 ஆக்ட் மூலமா தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து என்னவா ஆகுறாங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா வந்து மாறுறாங்க. இதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் டு தி கான்ஸ்டியூஷன் படிக்கும்போது நம்ம கிளியராக பார்த்துடலாம். அடுத்தது, in which article has a Supreme Court of India placed the right to privacy? இந்த right to privacy, rights பற்றி வந்தாலே எல்லாமே வந்து ஆர்டிகல் 21 தான் வரும். ஏன்னா ஆர்டிகல் 21 வந்து என்னன்னா ரைட் டு லைஃப். ஆர்டிகல் 21 வந்து என்னன்னா ரைட் டு லைஃப். அடுத்தது, which statement is correct regarding Government of India Act 1935? Government of India Act 1935 படி எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். ஃபர்ஸ்ட், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆல் இந்தியன் ஃபெடரேஷன் பேஸ்ட் ஆன் யூனியன் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா, ப்ராமிசஸ் அண்ட் பிரின்சஸ் ஸ்டேட்ஸ். இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் தான். அடுத்தது, டிஃபென்ஸ் கெப்ட் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஃபெடரலிசம். இதுவும் கரெக்ட் தான். அதாவது வந்து எப்படி பிரிட்டிஷ் வந்து பிரிச்சுக்கிட்டாங்கன்னா பவர்ஃபுல் போஸ்ட் எல்லாம் அவங்க எடுத்துட்டு கொஞ்சம் கம்மியான போஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன், ஹெல்த் இதெல்லாம் வந்து இந்தியன்கிட்ட வந்து பவரை கொடுத்துட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்குல்ல, இந்த ஆக்ட் மூலமா நம்ம கான்ஸ்டியூஷன்ல வந்து என்னெல்லாம் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட்கட் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட் இருக்கு, இமேஜ் ஃபார்மேட் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஜேபிஇஜி ஃபார்மேட்னு ஒன்று இருக்கு. ஜேபிஇஜி ஃபார்மேட் ஒன்று இருக்கு. இதுதான் வந்து இதோட ஷார்ட்கட். ஓகேவா? இப்போ ஜேனா வந்து என்னன்னா ஜுடிஷியரி, அடுத்தது பினா வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அடுத்தது ஈனா வந்து எமர்ஜென்சி, அடுத்து ஜீனா வந்து ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், அடுத்தது எஃப்க்கு வந்து ஃபெடரல் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ஷார்ட்கட் மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து என்னென்ன கான்ஸ்டியூஷன் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, who was the first person to popularize the word scientific temper? scientific temper இந்த மாதிரி வேர்டு வந்தாலே ஜவஹர்லால் நேரு நம்ம போயிட வேண்டியதான். அடுத்தது, the design of national flag was adopted by Constitution Assembly of India. எப்போனா வந்து
July 22, 1947. Design of national flag was adopted by Constitution Assembly. Constitution Assembly வந்து நம்மளோட national flag வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா July 22, 1947. அடுத்த क्वेश्चन பார்ப்போம். Which of the following statement about fundamental duties are not true? ஓகேவா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலயமா வந்துச்சுன்னா ஸ்வரன் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலயமா வந்துச்சு. ஸ்வரன் சிங் வந்து மொத்தம் எத்தனை டியூட்டிஸை வந்து சஜஸ்ட் பண்ணாங்கன்னா மொத்தம் 8 டியூட்டிஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அப்போ இது வந்து கரெக்ட். இது வந்து இன்ஸ்பயர்டு பை எந்த நாடுனா ரஷ்யா, இதுவும் வந்து கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலயமா வந்து ஆட் பண்ணாங்கன்னா 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலயமா ஆட் பண்ணாங்க, இதுவும் கரெக்ட். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து என்னன்னா they are enforceable by law, கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்து enforceable by law, they are not enforceable by law. ஓகேவா. Which commission is observed? Union of India, which is the basis of our nationality, but states are limbs of union. இப்படின்றத வந்து சொன்னது வந்து யாருன்னா வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன். இவங்க தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து இன்க்ளூட் பண்ணாங்கன்னு கேட்டாங்க. 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. இது வந்து பிஓஐக்யூ தான், முன்னாடி குரூப் 2ல வந்து கேட்டிருக்காங்க. 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. அதாவது அடுத்தது power of parliament with respect to acquisition and termination of citizenship. ஓகேவா, இப்போ வந்து நம்ம சிட்டிசன்ஷிப்பை வந்து எத்தனை விதத்தில் வந்து நம்ம அக்வயர் பண்ணலாம்னா எத்தனை வேஸ்னா வந்து 5 ways. அக்வயர் பண்ணுறது வந்து 5 ways. லாஸ் ஆகிறது மொத்தம் எத்தனை வேனா 3 ways. அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து என்னன்றதான் கேள்வி. ஆர்டிக்கல் 11. அடுத்தது the main purpose of including DPSP of Indian Constitution. அதாவது கான்ஸ்டியூஷனில் டிபிஎஸ்பியை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு அப்படின்றதான் கேள்வி. என்னன்னா வந்து வெல்ஃபேர் ஆஃப் பீப்புளோட வெல்ஃபேருக்காக தான் வந்து டிபிஎஸ்பியை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க, அதாவது வந்து நம்மளோட நேஷனல் ஃபிளாகை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும், இது எல்லாமே இந்த கைட்னஸ்லாம் எங்கே இருக்குன்னா டிபிஎஸ்பியில் தான் வந்து இருக்கும். அடுத்த கொஸ்டின், main purpose of including DPSP of the Indian Constitution. DPSP வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு மெயின் பர்பஸ் வந்து என்னன்றது தான் வந்து கேள்வி. என்னன்னா வந்து வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டேட். ஓகேவா, பீப்புளோட வெல்ஃபேருக்காக தான் வந்து டிபிஎஸ்பியை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டிபிஎஸ்சி வந்து எந்த பார்ட்டில் வரும்னா பார்ட் 4ல் வந்து வரும். எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல்னால் வந்து 36லேருந்து 51. ஓகேவா. அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி ஒரு கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ ரிகார்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி எது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா தே ஆர் அப்சல்யூட், கரெக்ட். தே ஆர் என்ஃபோர்ஸபிள், கரெக்ட். ஓகேவா. அதுக்கப்புறம் ஸ்டேட் அது எப்போ வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கேரளா வந்து எப்போ ஃபார்ம் ஆச்சு? கேரளா வந்து 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் இருக்குல்ல, அப்பயே வந்து கேரளா வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போனா ஆப்ஷன் வந்து 1க்கு 3 எது வருதுன்னா இந்த 2 இருக்கு. அடுத்தது வந்து நாகாலாந்து வந்து எப்போனா 1963. அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது மகாராஷ்டிரா வந்து எப்போனா 1960. அடுத்தது ஹரியானா வந்து எப்போனா 1966. இதெல்லாம் வந்து நம்ம மொத்தமாக ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். அதாவது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 படி ஒருத்தவங்க வந்து சிட்டிசன்ஷிப் ரைட்ஸை வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்றதான் கேள்வி. எப்படிலாம் வந்து வாங்கலாம்னா வந்து பை பர்த். நம்ம வந்து முன்னாடியே பார்த்துட்டோம் எத்தனை வேனா அக்வயர் பண்ணுறதுக்கு வந்து 5 வே, அதாவது வந்து லாஸ் ஆகுறது வந்து எத்தனை வேனா 3 வே. இதில் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். பை பர்த் வாங்கலாம், அதுக்கப்புறம் டெசன்ட் வாங்கலாம், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வாங்கலாம், மேரேஜ் பண்ணுறது மூலமாலாம் வாங்க முடியாது. ஓகேவா. அடுத்தது வந்து வேர்ட் fraternity in the preamble of constitution, choose the correct statement. ஓகேவா, fraternity பற்றி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்குறாங்க. என்னன்னா it leaves no room for casteism, கரெக்ட் தான். it leaves no room for
ரிலிஜனிசம் இதுவும் கரெக்ட் தான். இட் லீவ்ஸ் ரூம் ஃபார் கம்யூனிசம் இது வந்து தப்பு. ஓகேவா, அப்போ வந்து ஏசி தான் வந்து கரெக்ட். அடுத்தது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் எந்த வருஷம்னா வந்து 2010. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து எந்த வருஷம் வந்துச்சுன்னா 2010. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் ரெகக்னைஸ் தி ரைட் டு கிளைமேட் சேஞ்ச் அஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லிங்கிங் டு விச் ஆர்டிகல். இப்போ வந்து இங்கே வந்து என்ன இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்ச், இது எல்லாமே எதில் வரும்னா வந்து ஆர்டிகல் 21 தான் வந்து வரும். ரைட் டு லைஃப் அப்படின்னாலே வந்து ஆர்டிகல் 21. அடுத்தது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வாஸ் ரிட்டன் இன். ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் வந்து எந்த லாங்குவேஜில் வந்து எழுதுனாங்கன்னா வந்து இங்கிலீஷில் தான் வந்து எழுதியிருக்காங்க. நம்ம ஸ்டைல் பார்த்தோம், ஸ்டைல் வந்து இட்டாலிக் ஸ்டைல். ஓகே, ஒரிஜினலாக இப்போ கான்ஸ்டியூஷன் வந்து ஹிந்திலாம் கிடையாது, இங்கிலீஷில் தான் வந்து ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் வந்து எழுதியிருக்காங்க. ஸ்டைல் வந்து எந்த ஸ்டைல்னா இட்டாலிக் ஸ்டைல். ஹவு மெனி உமன் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் இன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து எத்தனை உமன் மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் 15 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.